ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. பாரதி வந்து ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சைட்டில் நடக்கிறத செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ஆதி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாரதி வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கப்ப, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் வண்டி நவரும், இல்லைன்னா நவராது அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து கடுப்பாகி கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வாங்க நடக்காதீங்கன்னு காரை எடுத்துகிட்டு வந்துட்டு பாரதியை சமாதானம் பண்ணி காரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றினதுக்கப்புறமேட்டுக்கு காரில் வந்து போயிட்டுருக்காங்க. போனோடனே சைட்டில் விசிட் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கப்ப பாரதி வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதி வந்து பாரதியை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காப்புல. ஆனால் ஆதி வந்து வேலையை பார்க்காம பாரதி பார்த்துட்டு இருக்கனால வந்து பாரதி வந்து சின்சியராக வேலை பார்த்துட்டு அங்கே உள்ள சூப்பர்வைசர் எல்லாரையும் விசாரித்து மெட்டீரியல் ஸ்டாக் லிஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கா, எல்லாம் ஸ்டோர்லேருந்து எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து எல்லோரும் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து, சார் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் நம்ம முதல்ல வந்து சைட்டுக்கு முடிச்சாச்சுல விசிட்டு, ஆஃபீஸ்க்கு போகலாம், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படின்னு, நான் வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. பாரதி வந்து அழைச்சிட்டு வந்தோன்னே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே வந்து இவங்க மெட்டீரியலை வந்து அந்த கொட்டேஷன் படி எதுவுமே யூஸ் பண்ணலை, சைட்டில் குவாலிட்டியே மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறத பாரதி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே அந்த பியூன் மாதிரி ஒருத்தர் வந்து ப்ரோமோட் பண்ணாங்களா, பாரதிக்கிட்ட வம்பிழுத்தாங்களே, அவரை கூப்பிட்டு வந்து பாரதி விசாரிக்கிறப்ப வந்து என்ன ஃபைல் இதுன்னு தூக்கி மூஞ்சியில் விசிறி அடித்தோன்னே, இப்போ நீ மரியாதையாக உண்மையை சொல்கிறியா, இல்லை நான் போலீஸ் எல்லாம் வர வைக்கட்டுமா அப்படின்னு பாரதி வந்து கேட்க, மெட்டீரியல் எப்படி மாறிச்சு அப்படின்னு பாரதி கண்ணாப்பண்ணான்னு திட்டினோன்னே, சார் இங்கே பாருங்கள், இவன் தான் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்தது வந்து கொட்டேஷன்லேருந்து எல்லாமே மாற்றி அந்த சைட்டுக்கு அனுப்பி விட்ருக்கான். இதனால் நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் போச்சு. அது மட்டும் இல்லை, பில்டிங் வந்து ஏதாவது வீக் ஆகிடுச்சுன்னா ஏதாவது இப்போ என்ன பண்ணுறது, இவனை பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, மரியாதையாக உண்மையை சொல்கிறியா, இல்லை வந்து பாரதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சார், நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் சார், நான் தான் செகண்ட் குவாலிட்டியை போட சொல்லியிருந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு, சார் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், அதனால தான் கான்ட்ராக்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து பலாருன்னு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே பலாருன்னு அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே கீழே விழுந்துடுறாப்புல அவர். பாரதி வந்து இன்னும் நல்லா 4 அடி அடிங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிடிச்சி உலுக்கி, என் கம்பெனி மானம் மரியாதை என்னோடய பேர் ரெப்புடேஷன் எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டல, இப்போ பாரதி மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்ன இருக்கணும், ஃபுல் பில்டிங் நீ முடிச்சு வச்சுருப்பேன், நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கிளைண்ட்டுக்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், இது வந்து சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் மன்னிச்சு விட்ருவேன், நீ வந்து உயிரோடு விளாண்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை வந்து வேலையை விட்டு முதல்ல தூக்குங்க அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து லதா, நீ வந்து டைப் பண்ணு, நான் வந்து லெட்டரில் சைன் பண்ணுறேன், இவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இது மட்டும் போகாது அப்படின்னு பாரதி வந்து போலீஸை வர சொல்லுங்கள், இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் வந்து மேற்கொண்டு இந்த கம்பெனியில் யாரும் இன்னொரு சின்ன தப்பு கூட செய்ய மாட்டாங்க, இப்படி ஒவ்வொரு தடவை ஏற்கனவே இவனுக்கு ஒரு தடவை நான் வாய்ப்பு கொடுத்துருந்தேன், அதை வந்து இவன் யாரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பவானிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. என்ன இது, சைட்டில் போய் குவாலிட்டி மெட்டீரியல்லாம் செக் பண்ணுற லெவலுக்கு பாரதி இப்படி அதிகமாக ஓவராக செக் பண்ண ஆரம்பித்தானா நம்ம மாட்டிப்போமேனு ஆந்தகண்ணன் வந்து ஃபோன் பண்ணி பவானிக்கு சொல்கிறாங்க. அவளை வந்து நீ ஆரம்பத்தில் தட்டி வைக்க வேண்டியது தானே, நான் எங்கே மேடம் பேசுகிறது, நானே அவள் வந்து எனக்கே ஒரு தடவை அவகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவள் என்னை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்ருக்கேன், நான் அவகிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன், மேற்கொண்டு நான் வந்து என்னால் டைரெக்டாக அவகிட்ட டீலிங் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்து அந்த பாரதியை வந்து ஏற்கனவே அந்த ரைட்லேயும் அவள் தான் காப்பாற்றினா அப்படின்னு சொன்னால் நான் வேறு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு பவானி கோவமாக பார்க்குறாங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.